ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெவல் டெவில். இது வந்து யூடியூப்பில் நிறைய ஃபேமஸான கேம் தான். இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம். ஃபஸ்ட் லெவல்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கணும். இது ஆல்ரெடி ஹேக்கடு மோடு தான். இந்த லெவலை பற்றி ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் விளாட்றேன். ஆரம்பிக்கலாம். என்ன பண்ண போகிறாங்க? ஓ மை காட், நடுவில் குழி வைக்கிறாங்க. அவ்வளோதான், இந்த மேட்ச் முடிஞ்சு. அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் 5 ப்ரிவிஷன் பார்த்தேன். இன்னும் 2 குழியா முடியல. அதாவது இங்கே டபுள் ஜம்ப் பண்ணணும் நம்ம. ஓகே, இந்த லெவல் முடிஞ்சு. இது என்னது? ஆடாடி, இது என்ன அதுக்குள்ளே முன்னாடியெல்லாம் தள்ளுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு. அடுத்த ஸ்டேஜ் என்ன, காலி வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஏய் தப்பிச்சிட்டேன்ல. நீ அடுத்து லாஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் என்ன ஒன்று போகிறாங்கன்னு தெரில. நான் போகுது அதே மாதிரி வராங்க. அட்டாட்டா, கட்டெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது இங்கிருந்து அங்கே போகணும், அங்கே போய் நிற்கணும், குதிக்கணும், அவ்வளோதானே. சரி, ஓகே. அடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு. செகண்ட் லெவல். ஓகே, ஸ்பைக்ஸா? இது என்னது? ஓ இதுவா? ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு இது குதிக்கணும், இந்த தள்ளி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் குதிக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சு. ரெண்டாவது ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஓகே, 2 3. ஓ, அப்படி தள்ளி வைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ பார், 1 2 குதி, அவ்வளோதான், குதிச்சாச்சு. செகண்ட் ஸ்டேஜும் முடிஞ்சு. இப்போ தேர்ட் ஸ்டேஜில் நம்ம ரைட்டில் குதிச்சா அவங்க லெஃப்டில் போவாங்க. அப்போது நம்ம லெஃப்டில் குதிக்கலாம். டேடா, இதை நான் எதிர்பார்க்கல. ஓகே, இப்போ வந்து இங்கே குதிச்சுட்டு எப்படி போகிறது, என்ன பண்ணணும்? ஓகே, ரிவர்ஸ் வந்து குதிக்கணும். ஓகே, குதிச்சாச்சு, முடிஞ்சுது. நீ அடுத்த ஸ்டேஜ். இது என்ன ஸ்டெப்பு? இதில் என்ன வச்சுருக்காங்க? பாம்கி இதோட போகிறாங்களா? ஓ அப்படி, பின்னாடி ஸ்பைக்ஸ். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 5வது ஸ்டேஜ். இதுக்கு என்ன ஒன்று காத்திருக்காங்க. ஐயோ, ஏன் புதுசாக பண்ணுறாங்க? அதாவது இப்போ வந்து இங்கே இருக்கோம், போனால் அந்த பின்னாடி அந்த குழிக்குள்ளே வரணுமா? ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முன்னாடி போகணும், பின்னாடி வரணும். இன்னும் வரல, முன்னாடி போ. அப்பாடா, பின்னாடி வந்தாச்சு. இப்போ கரெக்ட், ஓடிடலாம், அவ்வளோதான். போங்க. ஏய் என்ன பின்னாடியெல்லாம் வைக்கிறாங்க? ஓகே, 2வது ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட். இப்போ 3வது ஸ்டேஜ் என்னது அப்பமா? ஏதாவது புதுசாக பண்ணுவாங்களே. ஏய் எப்பட்றா புதுசாக தள்ளுறாங்க? ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு மாதிரியா? இது வேறு ஒர்க்கு ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ முன்னாடி போய் பின்னாடி வரணும், அவ்வளோதானே. நானே விழுந்துட்டேன், அவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கை வரல ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. முன்னாடி போ, இப்போ ரிவர்ஸ் வா, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு. நீ அடுத்து 2வது ஸ்டேஜில் என்ன ஒன்று போகிறாங்க? இன்னும் ஒன்றுமே ஆகலை, இதாக பண்ணுவான். இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க, இதில் நாங்கள் எங்கே போகிறது? ஐயோ, என்ன பண்ணணும்? குதி. அப்படியே டேரெக்டாக அதை வர்றதை பார்க்காம டேரெக்டாக குதிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜ் ஓகே. நம்ம அது வந்து ஒரு ஃபீலே பண்ணக்கூடாது. தேர்ட் ஸ்டேஜ். என்ன கண்ணு சிமிட்டருக்கு முன்னாடி தள்ளி விட்டாங்க? இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ போகிறோம். ஓ இப்படி, அட பாவத்தை, இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல.
இருங்க, அதாவது இப்போ முன்னாடி தள்ளி விடுவாங்க, நம்ம பின்னாடி போய் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக குதிக்கணும், அவ்வளோதானே? ஓகே. இது என்னது புதுசா? இதில் இங்கேருந்து அங்கே ஓரக்கு எங்கே பாதை? ஒன்றுமே இல்லை. போவோம். ஓ, இப்படி அவங்களே அது கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானே? இப்போ வந்து அது மேலே நம்ம ஏறணும், அவ்வளோதானே? மேகாடு அவ்வளோதான், ஏறியாச்சு. தள்ளுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி தள்ளுறாங்க. இல்லை வேலை அதை பார்க்கல. ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறாங்க, அதாவது குதிக்கும்போது மேலே வருது. ஓகே, இது வந்து இங்கே முன்னாடியே நிற்கிது அப்படின்னா நம்ம அந்த கேப்பில் நம்ம நிற்கணும். புரிஞ்சுது? போய் இந்த கேப்பில் நின்றுட்டு அது போனதுக்கப்புறமா நம்ம தாண்டி போயிடணும், அவ்வளோதான். ஓகே, 3வது ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. நீ அடுத்து 4வது ஸ்டேஜ். காயினா? சரி, ஓகே, காயினை பிடிப்போம். 1000+ ஆரா இதெல்லாம் எப்படி ஜெயிச்சேன்னு தெரில, ஆனால் வந்துருச்சு. இதுவும் காயின் மேலே குதிச்சு போகிறதா? ஓகே, கடைசி 2 மட்டும் மாற்றிருக்காங்க. இதுவும் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். இது ஓகே. இது என்ன மேலே? ஓ, அப்படி. அதாவது நம்ம அதை பிடிக்காமல் போகணும், குதிக்கக்கூடாது. குதிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு குதிச்சிட்டேன். இருங்க, அப்படியே நேராக போயிடலாம். ஓகே, வா, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம மைண்டை செக் பண்ணுறாங்க இவங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இது என்னது? ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓ, அந்த இடத்துல இன்விசிபிளாக ஏதோ ஒன்று இருக்கா? ஓகே, இப்போது வந்து அந்த இது நம்ம இன்விசிபிளாக இருக்கிறத தாண்டி போகணுமா? இது வேறு கால் நிற்க மாட்டேங்குது. ஓகே, கரெக்டாக எட்ஜில் வந்து நிற்கணுமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இருங்க, பர்ஃபெக்டாக போகலாம். ஒரு ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. நீ அடுத்து இது என்னது? பிரமிடா? என்ன ஒன்றும் காயின் இது பிடிக்கணுமா? பிடிப்போமா? ஓ, காயின்லாம் பாமா. அதாவது இப்போ அந்த காயினை பிடிக்காமையே போகணும். அங்கே போகலாம். இது இந்த தாவிட்டு. ஓ, இது வேறு கிராஸ் ஆகுதா விஷயம்? இப்போது அது அப்பாடா, இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். படுறதுக்கு முன்னாடி எப்படியோ வந்துட்டோம். நீ அடுத்து 5வது ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ் என்னது? ஓ, ரைட்டில் அமுக்குனா லெஃப்டில் போகுதா? ஓகே, இது எப்படின்னு தெரில. இது என்னது? பழக்க தோசத்தில் லெஃப்டில் அமுத்திட்டுருக்கேன். ஓகே, ஸ்பைக்கு இடமா இருக்குது. அடுத்து 2வது ஒன்றும் ஆகலை, 3வது ஒன்றும் ஆகலை, 4வது அப்பாடா. இது மட்டும்தான் ஏதோ ஆச்சு. ஓகே, அடுத்தது லெஃப்டில் அமுத்திட்டு. ஓ, ஸ்பைக்ஸ் ஜம்ப் ஆகுது. ஓ, ஸ்பைக்லேருந்து ஜம்ப் எப்பட்றா? அது எப்படி காலுக்கு கீழே வந்துச்சு? ஓ, அப்படி. புரிஞ்சு. ஃபஸ்ட்டு இது ஜம்ப்பு, 2வது ஜம்ப்பு, 3வது ஜம்ப்பு, 4வது வந்து இங்கே ஒன்று வருது, அதுக்கப்புறம் ஜம்ப்பு. அவ்வளோதான், ஈஸி. நீ அடுத்த ஸ்டேஜ் பார்ப்போமா? ஓ, அப்படி. அதான் ரொம்ப ஹையாக ஜம்ப் பண்ணுவோம், அவ்வளோதானே? அவ்வளோதான். ஓகே, இதுவும் அவ்வளோக்கே ஒன்றும் பெருசாக இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, இது என்ன ஸ்டேஜு? இது ஓகே. இது கண்ட்ரோல் மாதிரி தான் வந்திருக்கேன். எப்படா கீழே வந்தேன்? போனேன். ஓ, அங்கிட்டு போனேன்னே நம்ம கண்ட்ரோலை வந்து மாற்றி விட்டுறாங்க. ஓகேவா? இப்போ அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கிராஸ் பண்ணணும். இப்போ இங்கிட்டேருந்து ஓகே, இங்கே வந்தோடனே மாற்றி விட்றாங்க. மாற்றி விட்டுட்டே இருக்காங்க. இப்போது ஓகே, இப்போது மாற்றலை, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக போனால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 5 ஸ்டேஜை வந்து டோட்டலாக முடிச்சாச்சு. இனி அடுத்த 6வது ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தாடி அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.